எப்படி சண்டை நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை அடுத்த பாடல் வஞ்சம் கொண்டும் அப்படிங்கிற பாடல். வஞ்சம் கொண்டிந்திட ராவணன் பந்தெங்கில் பரிசேகர் மஞ்சின் கண்ணும் சரியாம் என வெகு சேனை. வஞ்சம் கொண்டும் திடராவணனும் பந்தன் பின் பரிதேர்கர் மஞ்சின் பண்பும் சரியாமன வெகு சேனை. பிறதாயவும் பம்பும் தும்பும் பல பேசியும் எதிரேகை. பந்தம் பொங்கியதாக எதிர்ந்தும் தந்தம் பிறதாயம் பம்பும் தும்பும் பல பேசியும் எதிரேகை. நெஞ்சென்றும் சண்டை போதும் கண்கும் துன்பம் கடல் போல் வெகுண்டும் குன்றும் ராமர அது வேசி. மிண்டும் துங்கங்களினால் தகந்தங்கம் கம்பமமார்போடு மின் சிந்தும் சிந்தன சாசர வகை சேர. துங்கங்களினால் தகந்தங்கம் கம்பமமார்போடு மின் சிந்தும் சிந்தன சாசர வகை சேரவும் சந்தன் துந்தை நாடி விழுத்தம் சென்ற மதூதர்கள் உந்தும் தென்றிடவே தசனி சண்டன் தென்மதூத உந்துந்திடவே திசை இணை மூளை. உள்டும் கண்டும் சில கூலி உயர்ந்தும் மாதவ மருகானே. உள்டும் கண்டும் சில கூலிகள் குடி போலவும் எண்ணம் கொண்டுவன் மாதவன் மருகோனே. அருள் வீடது தருவாயே. தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் குறையே அருள் தந்தின் வந்தரு வீடது தருவாயே. அருள் தந்தன் இன்பம் வீடது தருவாயே. அருள் தந்தின் இன்பம் வீடது தருவாயே. சங்கம் கஞ்சம் கயல் சூழ்தனருக்கும் பொங்க மகா புனிதங்கம் செத்தில் வாழ்வுயர் பெருமாளே. சங்கம் கஞ்சம் கயல் சூழ்தடம் எங்கெங்கும் பொங்கும் புனிதங்கம் கஞ்செந்தில் வாழ்வுயர் பெருமாளே. மகா புனிதங்கம் செந்தில் வாழ்வு மகா புனிதங்கம் செந்தில் வாழ்வுயர் பெருமாளே. தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துறையே அருள் தந்தின் தருவாயே. தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துறையே அருள் தந்தின் தருவாயே. புனிதம் தங்கும் செந்தில் வாயுய பெருமாளே. மகா புனிதம் தங்கும் செந்தில் வாயுய பெருமாளே. உயர்ந்த அம்பு கொண்டுவெல் மாதவன் மருகோன் மகா புனிதம் தங்கும் செந்தில் வாழ் உயர் பெருமாளுக்கு. சமணர்களை ஞானசம்பந்தர் வைச்ச பிறகு சமணர்கள்லாம் கடுமலை ஏறுறதுக்கு வரிசையாக போகிறாளாம். நான் போடுறேன் முன்னே போயிட்டு இருக்காளாம். அது மாதிரி இது சொல்கிறாரு. யமதூதர்கள் உந்து 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 என்றிடவே தள்ளு 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 போ போ அப்படின்னு முன்னாடி முந்தின்னு போகிறாளாம். வேற இது மாதிரி தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துரையே. முருகாசரணம். ஸ்ரீராம ராவண யுத்தத்தின் பொழுது போர்க்களத்தின் வர்ணனையை பாடலாக கேட்டோம். அதே போல முருகப்பெருமானுக்கும் சூரனுக்கும் நடைபெற்ற போரிலே அந்த போர்க்கள வர்ணனையை பூத வேதாள வகுப்பு, ஒரு களத்தழகை வகுப்பு,
செருக்களத்தலகை வகுப்பு, போர்க்களத்தலகை வகுப்பு என்று அருணகிரி பெருமான் பாடியிருக்கிறார். அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய செருக்களத்தலகை வகுப்பு என்று ஒரு பார்வையிடுவோம். குதிரை திரள் வட்ட பிணத்தை எடுத்துதிர புனலில் குளிக்கும் ஒரு திரள். இறந்துபட்ட குதிரை கூட்டங்களின் உடல்களை அப்பாலே தூக்கி எறிந்துவிட்டு அந்த இரத்த ஆற்றிலே குடிக்கும் அலகைகளின் ஒரு கூட்டம். குருதி கடலை பெருக பருகே குணலை திரளில் கழிக்கும் ஒரு திரள். இரத்த கடலை நிரம்ப குடித்துவிட்டு அந்த வெறியில் கூத்தாடுவன ஒரு கூட்டம். கொடுகொட்டி பட துடி கொட்டி நட தளமிட்டு வளை திருக்கும் ஒரு திரள். கொடுகொட்டி எனும் வாத்தியம் முழங்க உடுக்கையை சப்தித்து நடனசாலை அமைத்து சூழ்ந்திருக்கும் ஒரு கூட்டம். குடரை புயமிட்டுடலை சிறுக குலையிட்டதிர சிரிக்கும் ஒரு திரள். குடல்களை தமது தோள்களில் மாலையாக அணிந்து கொண்டு உடலை சுருக்கிக் கொண்டு நடுங்குவது போல நடித்து பெரும் முழக்கத்துடன் சிரிக்கும் ஒரு கூட்டம். சதையை சிலகை கொளமற்றதனை சருவி சருவி பறிக்கும் ஒரு திரள். சில பேய்கள் மாமிசத்தை கையில் பிடித்திருப்பதை பார்த்து மற்ற பேய்கள் சண்டையிட்டு போராடி அந்த உணவை பிடுங்குவதான ஒரு கூட்டம். தருகண் சிறுகண் தவள கவள தமர திமிர பனக்கி மதமலை தலை உட்குளனர் தருண கிரண தரள திரளை குவித்து அடியனு உரல் தனிலிட்டதனை தகுதை தலம் முற்றிடு நெட்டை மறுப்ப உலக்கை முறை முறை எதிரிட்டது குத்தி முடை தலையொப்ப அடுப்பெனவை தெலுப்பு விறகினை எரியெட்டெரியெட்டுருவத்துடன் உறவை துணவை சமைக்கும் ஒரு திரள். கொடுங்கோபமும் சிறிய கண்களை உடையதும் வெண்மை நிறமும் கவளம் கவளமாக உண்ணுகின்ற உணவும் பெரும் நடையும் பெருமிதமும் பனைமரம் போன்ற துதிக்கையை உடைய மத யானையின் மத்தகத்திலிருந்து உதிர்ந்த சிறப்பான புதியதான ஒளி வீசுகின்ற முத்து குவியல்களை அந்த யானையின் பாதங்களான உரலில் தனித்தனியாக இட்டு அந்த கரிமுத்துக்களை தகுந்த துதிக்கையிலே வளைந்திருக்கும் நீண்ட தந்தங்களை இடிக்கும் உலக்கையாக கொண்டு கியூ வரிசையில் எதிர்வந்து அந்த முத்துக்களை குத்தி மயிருடன் கூடிய பொருத்தமான தலைகளை அடுப்பாக வைத்து எலும்புகளை விறகாக்கி நெருப்பை மேன்மேலும் ஊட்டி அழகு பெற நீண்ட நேரம் உலை வைத்து சமையல் செய்வது ஒரு கூட்டம். இருள் செற்றதடி திணி ஒத்திடு கமெடுத்தெரிய தெரித்த தலைகளை இது எனக்கு அது உனக்கு மற்றது உனக்கு என வைத்து உலவி பொறுக்கும் ஒரு திரள். இருட்டை நீக்கும் மின்னலை போன்ற வாளை எடுத்து வீசுவதால் வெற்றுண்டு கிடக்கும் தலைகளை எனக்கு உனக்கு மற்றவர்களுக்கு என பங்கு போட்டுக் கொண்டு நெருங்கி அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டு போர்க்களத்திலே தலைகளை பொறுக்கி எடுப்பன ஒரு கூட்டம். அதரத்து வீரல் பட வைத்து மிகுத்த அரவத்தொடு கொக்கரிக்கும் ஒரு திரள். உதட்டின் மேல் விரலை வைத்துக் கொண்டு சீழ்கை பலமாக ஒலித்துக் கொண்டு அமர்க்களமாக கூச்சல் போடுவன ஒரு கூட்டம். அமுது ஒத்த நினத்தசை முக்கி அரத்து அவசத்துயில் கிடக்கும் ஒரு திரள். தமக்கு அமிர்தம் போன்ற சுவைமிக்க மாமிசங்களையும் கொழுப்பையும் வாய் நிறைய உண்டு தர்ம சத்திரத்திலே உண்ட மயக்கத்திலே தம்மை மறந்து உறங்கும் ஒரு கூட்டம். இவையெல்லாம் எவை என்று வினவினால் அடவி புனமுற்ற குரத்திருவு கமை உற்ற மணி புயத்த நறுமுகன் அடல் மிக்கதையிற்றியற்பட்டு விழ பொருதிட்ட செரு களத்தில் அழகையே. காட்டில் தினை கொல்லையில் வசித்த கிராதலட்சுமியான வள்ளிக்கு பொருத்தமான அழகிய தோள்களை உடையவன் ஷண்முகன் வலிமைமிக்க அசுரர்கள் மாண்டு ஒழியும்படிக்கு விழும்படிக்கு போரிட்ட செருக்களத்திலே பேய்களாகும். முருகாசரணம். புகார்ப்பணம்.